சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி தாழங்குப்பம் பகுதியில் 8 கிராம மீனவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க நாம் கேட்கலாம். பிரபு, போராட்டம் தொடர்பான மேலும் விவரங்கள். நிச்சயமாக. வணக்கம் ஷாம். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு ரூபாய் 70,000 வலைகளுக்கு 50,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி சுமார் 2,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகளால் முகத்துவாரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மற்றும் வலைகள் அந்த எண்ணெய் கரைகள் படிந்து சேதமடைந்தது. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்த முகத்துவாரம் பகுதியை சுற்றியுள்ள 8 கிராம மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் 6 கிராமத்தை சேர்ந்த 2,300 மீனவர்களுக்கு 12,500 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில மற்ற மீனவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், நிவாரண பட்டியலில் எண்ணூர் பகுதியை சேர்ந்த சின்னக்குப்பம், பெரிய குப்பம் போன்ற பகுதியை சேர்க்க வேண்டும் என்றும், இவர்களுக்கு மீன்வளத்துறையின் கீழ் செயல்படும் மீனவர் நல வாரியத்தின் மூலம் சேதமடைந்த அந்த படகுகளுக்கு வலைகளுக்கும் நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவன்கடை குப்பம், வஉசி குப்பம், உலகநாதகுரு குப்பம் போன்ற 8 கிராம மக்களும் தாழங்குப்பம் சாலையில் அமர்ந்து சுமார் 2,000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களிடையே செங்குன்றம் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியானது பரபரப்புடனே காணப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.